வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா, கருப்பு கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் வந்து 2 கிலோ தக்காளி, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, வெங்காயம் 2, தேங்காய் 3 எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி. இப்போ இது வந்து கொண்டக்கடலையை நான் வேக வச்சு 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தனியா எல்லாம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து கொண்டக்கடலை வேக வச்சது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே. இப்போ நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் கொண்டக்கடலையை. ஊற வச்சுட்டு இப்போ மசாலாலாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பட்டை, லவங்கம், அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எடுத்துருக்கோம். கடுகு போடக்கூடாது. இது வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் சாதத்துக்கு சேர்த்துக்கிற மாதிரி செய்கிறோம். பாருங்கள், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பாருங்கப்பா, இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இதுலேயே எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். இப்போ இந்த அரைச்சி எடுத்த மசாலில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன். தனியாத்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா 2 ஸ்பூன். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா வணங்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து வேக வச்சு எடுத்துருக்கு இல்லையா, அது வந்து இப்போ பாதி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாதி வந்து கிரேவி கூட சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும், குழம்பு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு மாதிரி கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து 90 குழந்தைங்க சாப்பிட்றதுக்கான சாம்பார். கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.